ஜார் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய நேர வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். எல்லா பிள்ளைகளும் வந்திருக்கணும். தோட்டத்தில் பிள்ளைகள் எல்லாம் ஆடு அடித்து அந்த ரத்தத்தை கொண்டிருக்கணும் வறுக்க சொல்லி இன்றைக்கு நாங்கள் அந்த ஆட்டு ரத்தத்தை வறுப்போம். வாங்கோ இப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஆட்டுண்ட இதில் பாருங்க, ஆட்டுண்ட உறுப்புகள் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து இதில் வச்சுருக்கிறோம். இதில் ஒவ்வொரு உறுப்புகள்லேயும் ஒவ்வொரு பகுதிகள்லேயும் ஒவ்வொரு உணவு சமைக்கலாம். இன்றைக்கு நாங்கள் ரத்தத்தை மட்டும் எடுத்து ரத்த வர செய்ய போகிறோம். அடுத்தடுத்து மற்ற உறுப்புகளில் என்ன மாதிரி செய்கிறேன் உங்களை செய்து காட்டுவோம். முதலாவது நாங்கள் ரத்த வர வறுப்போம். வாங்கோ எப்படி செய்கிறான்னு பார்ப்போம். நல்லா சின்னதாக செஞ்செடுங்கோ. இப்படியே நல்லா சின்னதாக செஞ்செடுங்கோ. இதை நல்லா பிணைஞ்சு இதுக்கு உப்பு இருக்குது. நீங்கள் நல்லா பிசைஞ்சு இதை இப்படியே மூடி வையுங்கோ. மூடி வச்சுட்டு வாங்க நாங்கள் தாளிக்கிறதுக்கு போவோம். எண்ணெயை விட போகிறோம். இது எல்லா ஒவ்வொரு உறுப்புலையும் ஒவ்வொரு உணவு செய்கிறதுக்கு நிற்கலாம். உதவிக்கு வந்திருக்கிறேன் நான். இது மருமண்ட காணி அதுக்குள்ளே கூட்டி வந்து விட்டுருக்கணும். என்ன தெரிஞ்சிடலாம். நிறைய பச்சை மிளகாய் போடுங்க, வெங்காயம் போடுங்க. இது ரெண்டையும் இறக்கிறதுக்கிட்ட போடுவோம். இந்த பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் கொஞ்சம் பாயில் கடிப்பட்டு நல்லா இருக்கும். கருவேப்பிலை போடுங்க. இதில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சது போடுவோம். வெங்காயத்துக்கு நாங்கள் கொஞ்சம் கொழுப்பு ஈரல் நுரையீரல் எல்லாம் கொஞ்சம் போடுவோம். இதோடு சேர்ந்து அவியட்டும். நல்லா வெங்காயம் முருகு மட்டும் இது இருந்தால் அவியும். நல்லா இதுக்கு கொஞ்சம் தூள் போடுவோம். கணக்காக போடாமல் கொஞ்சம் போடுவோம். அப்படியே நாங்கள் இதுக்குள்ளே விடுவோம். இதை நீங்கள் நல்லா வறுத்து எடுக்கணும். இப்போ இறக்குற பதம் வந்துட்டு நாங்கள் மிளகு தூள் போட போகிறோம். இதை நீங்கள் வெட்டி தான் வறுக்கணும். இது நாங்கள் கடைசியாக கொஞ்சம் இறக்குறதுக்கிட்ட போட்ட பச்சை மிளகாயெல்லாம் நல்ல வாசமாக இருக்குது. தண்ணீர் எல்லாத்தையும் முடித்து விட்டுட்டு நெருக்க வைக்க விடாதீங்க. மெல்லிய தண்ணீரில் ஒரு கப்புளுங்க விட்டுட்டு இறக்குவோம். நல்லா வரவிட்டுட்டு மிளகு தூளும் தூவிட்டோம். இனி இதை இப்படியே இறக்குவோம். இதை இப்படி இப்போ இந்த படியால் பான் பண்ணி வச்சுருக்காங்க, சாப்பிட போகிறாங்க. ரெண்டு நாங்கள் இட்டலியாக வச்சு வச்சுருக்கோம். தொட்டே பார்க்க இல்லையா அவங்க. இதே மாதிரி செய்து பாருங்கோ, இப்படியே வரும். இது புட்டோட பிள்ளைகள் அதேமாக பான் பண்ணி சாப்பிடுவோம். அல்லாது பெருமாவே கோப்பியலுக்காக போட்டுட்டு எடுத்து சாப்பிட்டு கொண்டு இருப்பணும். எப்படி இருந்துச்சுடா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன். எப்படி இருக்கு? அந்த எப்படி இருக்கு சொல்லவே இல்லை. சாப்பிட்டு கொண்டு உழப்பா ஓடி